தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இன்னைக்கு நான் 24 hours பார்க்கும்போது பார்வதிக்கும் கனி அவர்களுக்கும் பயங்கர சண்டை. அந்த இது ஸ்லாப்ல உட்காந்ததுக்கு, கிச்சன் ஸ்லாப்ல உட்காந்ததுக்கு அவ்வளோ பெரிய சண்டை. அது ப்ரமோல வந்தது. அது 1 hourல கொண்டே வரல. எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் பெரிய பஞ்சாயத்தாச்சு. என்ன ஆச்சுன்னா, ஆதிரை என்ன சொல்லுவாங்க, நான் சூப்பர் டீலக்ஸ் டீமு, எனக்கு வந்து நீங்கள் சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னும் போது எஃப்ஜே ஊட்டி விடுவாப்புல. உடனே பார்வதி என்ன பண்ணுவாங்க, எனக்கும் ஊட்டணும் அப்படின்னோன்னா நான் ஊட்ட மாட்டேன் அப்படின்வாப்புல. ஏன் ஊட்ட மாட்டீங்கன்னா, எனக்கு பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது உங்களுக்கு ஊட்டணும், நான் ஊட்ட மாட்டேன். அது வந்து ரொம்ப நேரம் போச்சு. ஒரு பெரிய இதுவாக பார்வதி வந்து நான் சூப்பர் டீலக்ஸ் டீம்லேருந்து நான் கேட்குறேன், பர்சனல் ரீசனுக்காக அவர் எனக்கு ஊட்டி விட மாட்டேன்றார். ஆதிரைக்கு ஊட்டி விடுவாராம், ஆனால் எனக்கு ஊட்டி விட மாட்டாராம். அதே வந்து அவங்க யாரு, அரோரா கூட ஊட்டி விடுவாங்க, பட் இவர் எனக்கு ஊட்டி விட மாட்டாராம் அப்படின்னு சொல்லி அது இப்படி எப்படி கிடையாதுங்க, அது பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க. அது ஏன் காட்டல, எதனால காட்டல? எதையுமே 1 hourல காட்டலக்கா. குளிக்கிறத பாக்குறத காமிச்சிட்டு இருக்காங்கக்கா 1 hourல. என்னடா இது? எனக்கு அதுதாங்க புரியல. நான் என்ன பேசுறதுனே புரியல. பிச்சு 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 கொதறி விட்டுருக்காங்க ஃபுல்லா. அதாவது இன்னைக்கு நடந்தது எல்லாமே ஷார்ட்டா காமிச்சிடணும்னு சொல்லிட்டு கொதறி விட்டுருக்காங்க. ஓப்பனிங்ல என்ன ஆச்சு, அதாவது வந்து இவங்களுக்கு இப்பவும் சொல்றேன், சாட்டர்டே சண்டே வார்னிங். அதாவது இந்த உப்பு போட்ட விஷயம் நம்ம சொன்னோம், கேட்டே ஆகணும், ஒரு சாப்பாடு அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதை அலட்சியமா விட்டாங்க பாருங்க. மறுபடி இன்னைக்கு காலையில ஃபுல்லா உப்பு அள்ளி கொட்டியிருக்காங்க. உப்பு அள்ளி கொட்டி இன்னைக்கு தண்டாரம் அடிச்சு ஒருத்தர் மயங்கி விழுந்து, அந்த மயங்கி விழுந்து எனக்கு அதுதான் எனக்கு புரியல. ஓ, அதாவது நம்ம சைலண்டா நல்ல குட் புக்ஸ்ல இருந்தாலும் பிடிக்காது போல இருக்கு, களத்துல இறங்கிடணும்னு சொல்லிட்டு. நான் என்ன கேட்கறேன், சூப்பர் டீலக்ஸ் டீப்பை எழுப்புறதுக்கு நிறைய வகைங்க இருக்குங்க. யோசிங்க, ஏங்க சாப்பாடுலயே கை வச்சுட்டு இருக்கீங்க? இவங்களுக்கு என்ன ஆத்திரம் தெரியுமா? நீங்க ஏந்திரிச்சு வந்தா தானே அடுப்பை பத்த வச்சு நாங்க கூட எங்களுக்கு சமைச்சுக்கணும். அப்ப எவ்வளவு திமிரா நீங்க உள்ள படுத்துட்டு இருக்கீங்க? எங்க வயிற்றுல கை வைக்கிறீங்கல்ல, உங்க சாப்பாடுல நாங்க உப்பள்ளி போடுறோன்றது தான் இது வன்மத்துல பண்ற ஒரு விஷயம். அதுக்குன்னுக்கா சாப்பாட்டை கொட்டிட்டு உள்ள எட்டு வர்றது, சாப்பாட்டை வச்சு ஒரு பஞ்சாயத்து. அதாவது நல்ல உப்பள்ளி கனி கொட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் ரம்யால ஏன் அந்த கூட மிச்சம் வைக்கிறீங்க, அதுவும் கொட்டிடுங்க அப்படின்னு மொத்தமா கொட்டிட்டாங்க. ஃபுல்லா கொட்டி என்ன வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க கனி. என்ன தைரியத்துல திரும்ப பேசுறாங்க அவங்க வந்து ஆல்ரெடி உப்பு போட்ட விஷயத்தே அவங்க கொஸ்டின் பண்ணல. இதை மட்டும் என்ன கொஸ்டின் பண்ண போற பண்ணா கேட்டுக்கலாம் சார், அவங்க டைம் ஏஞ்சி வரல, அதனால நாங்க இதை பண்ணாதான் அவங்க ஏஞ்சி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ரீசனா சொல்லிக்கலாம். ஆக்சுவலா வந்து கனி வந்து கம்பேர் டு லாஸ்ட் வீக், இந்த வீக் நல்லாவே கேம் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சாட்டர்டே சண்டேல இருந்து உண்மையாலுமே இவ்வளோ கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கா? சூப்பர். அப்புறம் என்னப்பா வந்து ஒரு 4 நாள் ஒளிஞ்சு இருந்தாங்களே அப்படின்னு தோணுச்சு. ஓகே, பட் கேம் விளையாடுங்க. இந்த மாதிரி சாப்பாடுல விளையாடாதீங்கன்னு தான் சொல்றேன். கனியோட கேம் உண்மையாலுமே சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, பயப்படல, எதுவுமே கிடையாது. நீங்க பார்வதியை ஹேண்டில் பண்ண விதம் கூட சூப்பரா இருந்தது. ஆனா இந்த உப்பு கொட்டுறதெல்லாம் வந்து இது எனக்கு புரியல. நீங்க இப்ப போயிட்டு இவங்களை கத்தி பாட்டு பாடினது டமால் 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 அடிச்சு அதெல்லாம் ஓகே பண்ணுங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, அதை நீங்க ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணணும், அவங்கள வெறுப்பேற்றணும், டாமினேட் பண்ணணும், பண்ணுங்க. அதெல்லாம் ஓகே, தட்ஸ் பார்ட் ஆஃப் கேம். அண்ட் அவங்களுமே சும்மா இல்லையேங்க, அவங்களே வந்து ஃபுல்லா எல்லாருமே ஏஞ்சி வெளில வரல. அவங்களும் உள்ள உட்காந்து ஏட்டுக்கு போட்டே இருந்தாங்க, ஜக்கூசியில போய் குளிச்சாங்க. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு பயங்கர வெறுப்பேத்தி ஒரு உச்சக்கட்ட இதுக்கு போச்சு. இது நடந்துகிட்டு இருக்கும்போது என்னன்னா, அரோரா வந்து திவாகரை வந்து கிஸ் பண்ணாப்ல. ஆமா, அது சும்மாங்க ஒரு ஃபன் விஷயம் தான். அது ஒரு ஃபன்னா தான் பண்ண. ஆல்ரெடி அது திவாகருக்கு முன்னாடி வேற யாருக்கோ சும்மா விளையாட்டுக்கு கொடுத்தாங்க அந்த கண்ணாடியில. அப்புறம் அவர் கேட்டவனே விளையாட்டு கொடுத்தாரு. நான் இது எப்படி பாக்குறேன்னா, சும்மா இவங்களுக்குள்ள நடக்கிற சண்டையில இது ஒரு சின்ன ஒரு ஃபன் ஒரு பார்ட்டா தான் நான் பாக்குறேன். அது ஒரு ஜாலியான ஒரு விஷயம் தான் அது. Unless it's a serious issue, I see it as a jolly. But yes, தவிர்க்கலாம். ஏன்னா இப்பவே மீம்ஸ்ல வந்து இந்த பக்கம் அரோராவும் துஷார் வந்து அந்த மீம் வீடியோல வந்து துஷார் வந்து மீம் வீடியோல வந்து ஏதோ அரோரா கிஸ் பண்ற மாதிரிலாம் அது ஒரு கட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்து எஃப்ஜேவை வந்து என்ன அவாய்ட் பண்றியா, என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு வந்து இவரு நம்ம ஆதிரை கேக்குற மாதிரி அது ஒரு லவ் ட்ராக் மாதிரி அது ஒரு ட்ராக்காவே கொண்டு வராங்க. இன்னைக்கு கூட கையை பிடிச்சிட்டு உட்காந்துருந்தாங்களேக்கா, அத கூட ஜூம் பண்ணாப்ல கேமராமேன். இதுதான் அவங்க வேலையே. கண்ணும் பாக்குறது க்ளோஸ் அப் வைக்கிறது, கை தொடுறது க்ளோஸ் அப் வைக்கிறது,
அப்புறம் சஜஷன் ஷாட் வைக்கிறது, சினிமா படம் மாதிரியே அதை வந்து ஷூட் பண்ணி எடிட் வேற பண்ணுவாங்க. பெரிய மாவீரன் ராம் சரண், காஜல் அகர்வால் விரல் தொட்டோன்னா ஷாக் ஆகுது. எவ்வளவு ஏங்க பாக்குறதுக்கு எவ்வளவு இருக்கு, அதுதான் சொல்றேன். இதெல்லாம் காமிச்சிங்களே, ப்ரொமோல இருக்கிறது ஏன் பாஸ் காட்டல? அண்ட் வந்து திவாகர் ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணுங்க. அதாவது நேத்தே நம்ம இதை பத்தி பேசணும். இந்த கப்ல சாப்பாடு கொடுக்கறத பத்தி வந்து ஒரு இஷ்யூ வந்தது. யாருக்கும், பார்வதிக்கும் சபரி நடுவில் வந்து திவாகர் அப்படின்ட்டு. நேத்து மத்தியானம் இஷ்டத்துக்கு அவங்கவுங்க எடுத்து சாப்பிட்டோடனே சாப்பாடு இல்லாமல் போயிருக்கு. பார்வதிக்கே சாப்பாடு கிடையாது, இன்னும் சில பேருக்கு சாப்பாடு இல்லாமல் போயிருக்கு. ஸோ என்ன முடிவு எடுத்திருந்தாங்கன்னா, இந்த கப்பில் எடுத்து ரைஸ் கொடுக்கலாம், அவங்களுக்கு முடிய எவ்வளோ கேட்டாலுமே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஒரு கப்புனா ஒரு கப்பு தான் அப்படின்னு அந்த ரூல் கொண்டு வரல. ஒருத்தருக்கு 2 கப்பு 3 கப்பு கூட கொடுக்கலாம். பட் நம்ம கரெக்டாக கணக்கு பார்த்து கொடுத்தா எல்லாருக்கும் பத்துற மாதிரி இருக்குன்றது தான் ஒரு கணக்கு. அதை நேற்று வச்சு ஒரு சண்டை. இன்னைக்கு மறுபடி நான் பார்க்குற திவாகர் 3 கப்பு வாங்கி சாப்பிட்றாரு, சபரி தான் கொடுக்குறாரு. அங்க கலை இருக்கார், சாட்சிக்கு கலையும் இருந்தார். அது கலை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. நான் அதுக்கு மறுபடியும் வரேன். ஸோ 3 கப்ல வாங்கி சாப்பிட்ட பிறகுமே அவர் எதுக்கு சண்டை போடுறாரு? எனக்கு மறுபடியும் வந்து நீங்க எனக்கு அளவு இது பண்றீங்க, ஃப்ரீயா விட்டுறணும் சாப்பிட்றதுக்கு, கப்ல அளவு பாக்குறீங்க, எப்படி பசிக்கும் போது இப்படி சாப்பிட முடியும், சாப்பாடுல இப்படி கை வைக்கிறீங்களே. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், பிக் பாஸ் வீடு இத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னும் போது அளவு கரெக்டா இருக்கணும், கணக்கு கரெக்டா இருக்கணுங்க. இஷ்டத்துக்கு கூத்தடிக்கிறதுக்கு என்னங்க எனக்கு புரியலையே. இவர் என்ன நினைக்கிறாரு தெரியுமா திவாகர்? நான் நினைக்கிறதா கரெக்ட், நீங்க எல்லாம் தப்பு, நான் என்ன வேணா பண்ணுவேன், என்னை யாரும் கேள்வி கேட்க கூடாது, கேள்வி கேட்க வந்தா இல்ல பதில் சொல்ல வந்தா நான் அதை ரிசீவ் பண்ணிக்க மாட்டேன். அப்ப கூட கலை சொல்றாப்ல, அண்ணா நீதான் 3 கப்பு சாப்பிட்டே, 3 கப்பு போப்பா, ஃபுல்லா இல்லாம சும்மா கால் போட்டு இது அதே மொத்தவங்களுக்குன்னா ஃபுல்லா போட்டு தரீங்க, எனக்கு மட்டும் இவ்வளோண்டு தரீங்க. எங்க நீங்க கேளுங்க, அவங்க கேட்காத, உனக்கு 1 கப்பு தான் சொல்லலையே. நான் கேட்குற கேள்வி என்னன்னா, அண்ணா அதெல்லாம் முடியாது, யாரா இருந்தாலும் இந்த கப்ல நான் கொடுக்கறது தான் சாப்பாடு அப்படின்னு சொல்லியிருந்தால் ஓகே, நீங்க கேள்வி கேட்கலாம். அவங்க அப்படி சொல்லலையேங்க, நீங்க சாப்பிட கேட்க கொடுத்துட்டு தானங்க இருக்காங்க. அதுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சண்டை, ஒரு அலிகேஷனு? உடனே மற்றவங்கலாம் கூச்சப்படுவாங்க, மற்றவங்களாம் கேட்க மாட்டாங்க, அவங்க சார்பாக நான் கேட்குறேன். உடனே வினோத் சேர்ந்துக்கிட்டார், நான் வீட்டில எல்லாம் நல்லா சாப்பிட்றேன், 2 கப்பு சாப்பிட்ட பிறகு எனக்கு கூச்சமாக இருந்தது, அதனால நான் கேட்கலன்னு. யார் கேட்க வேணாம், நான் கேளுங்க. இன்னொன்று, வீடுனா கட்டுப்பாடு, இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. பிக் பாஸ் வீட்டில் அப்படிதாங்க இருக்கும். போன சீசன் நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லாரும் டாஸ்க் விளையாடினாங்க சாப்பாடு கிராசரிக்காக. ஆமா, எத்தனை பேர் நல்லா சாப்பிட்டாங்க சொல்லுங்க? யாருமே சாப்பிடலையே. அதுல எல்லாம் வெளியில வரும்போது இலச்சிட்டுலாம் வந்தாங்க. அததான் சொல்றேன், இஷ்டத்துக்குலாம் ஆட முடியாது. இதுவே பெரிய விஷயம். 3 கப்பு. தம்பி என்னப்பா கப்ல இவ்வளோண்டு தான் போட்டு தர, எஃப்ஜே வந்து கப்ல வந்து வேணும்ட்டு இவ்வளோ தான் போட்டு கொடுத்தான். நீங்க கேட்க வேண்டியது தானே, தம்பி என்னப்பா கப்ல இவ்வளோண்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் போட்டு தர போறாங்க. நீங்க கேட்டா தானங்க தெரியும். 3 கப்பை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுலயும் கால் தான் இருக்குது, பாதி தான் இருக்குன்னா இது தப்பு. ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த மாதிரி வீட்டுல இத்தனை பேர் இருக்கும் போது அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு கலை வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மெச்சூர்டா நடந்துக்கிட்டாப்ல ஃபுட் விஷயத்துல. ஆமா, ஐயோ அக்கா நாமினேஷன்லயுமே நியாயமான ஒரு நாமினேஷன் பண்ணாரு திவாகர். அண்ட் இவங்க 3 பேர் சங்கி மங்கி கேங் உட்கார்ந்து பேசும்போது கூட, அண்ணன் நீ கொஞ்சம் சாப்பாடு விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு. உடனே இவர் அப்பெல்லாம் முடியாதுமா, அப்பெல்லாம் நியாயம். இவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நாங்க தான் வந்து திரை எல்லாரோட திரையுமே கிழிக்கிறோம், ஒரிஜினாலிட்டி கிழிக்கிறோம். என்ன இவங்க மட்டும்தான் இந்த கேமை கிழிக்கிற மாதிரி மற்றவங்க எல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பார்வதியும் அவரும் மெயின் அவரு. அதுல 2 சொன்னாங்க பாத்தீங்களா, பாரு எல்லாத்துக்கும் குறுக்க பேசாத பாரு, நீங்க நானும் ஒரே கேரக்டரா இருக்கிறதுனால இடிச்சுக்கிட்டே இருக்கு பாரு அப்படின்னு. அது கூட கட் பண்ணாங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாமினேஷன்ஸ்க்கு அப்புறம் போச்சு. நான் என்ன சொன்னேன், இவங்களுக்குள்ளேயே சண்டை வரும்னு சொன்னா இல்லையா, வர ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னா, இவர் வந்து என்ன பேச விட மாட்டேன்றது, கொஞ்ச நேரம் பொறுத்து பார்வதியில அண்ணா நீ தானே எங்களை வந்து இது பண்ண விட மாட்டேங்கிற, நீ சொல்றதா கரெக்டுன்ற, நீ தான் எல்லாரோட திரை எல்லாரோட ஒரிஜினல் பீஸ், அப்ப நாங்களாம் என்ன பண்றோம் ஏது பண்றோம், நீ பேசாதனா ஓக்கு பாரு, என்ன பாரு நீ இப்படி சொல்ற, சரி பாரு நான் ஏஞ்சி போறேன் அப்படின்னு அவர் போயிட்டார். ஸோ சண்டை வரும். சண்டை எல்லா நேரமும் ஒன்னா இப்படி பிணைஞ்சிக்கிட்டே எல்லாம் இருக்க முடியாது. இது பிக் பாஸ் வீடு, எந்த நேரத்தில் எப்படி ரிவர்ஸ் அவனே தெரியாது. சொன்னா சங்கி மங்கி கேங்ல சண்டை வரும்ட்டு, அதே சங்கி மங்கி கேங்ல இருந்த கலையரசன் தான் உள்ள போயிட்டு திவாகரை நாமினேட் பண்ணிருக்காப்ல. ஆமா, எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. சபரி சொன்னாப்லன்னா அது வேற வெஞ்சன்ஸ்ல சொல்லியிருக்கிறாப்ல, அது நம்மளுக்கு தெரியும். பிளஸ் திவாகரை சொல்லும் போது அடியாத்தி நீங்க சங்கி மங்கி கேங்காச்சு, நீங்க ஏன்டா அவங்களுக்குள்ள குத்திக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. புத்திசாலி இப்படிதான் விளையாடணும். நண்பனாவே இருந்தா கூட தவறு செய்தால் கேட்கணும். அது கலை பண்ணது வந்து கரெக்டான ஒரு விஷயம். நான் அதை டோட்டலாக அப்ரிஷியேட் பண்ணுறேன் நான். அண்ட் நல்ல இவங்க இந்த ஸ்வாப் ஆனாங்கல்ல, டீம் ஸ்வாப் ஆச்சு இல்லை, மெயினாக இதை சொல்லணும்னு நினச்சேன். அவங்க ஒரு டாஸ்க் வச்சாங்க. டாஸ்கில் வந்து
ஆமா நடிப்பு டாஸ்க் ஒன்று வச்சாங்க. ஸோ விஜய் சேதுபதி அவர்களோட அந்த ஒரு ஐகானிக் ஒரு சீன் சூப்பரா இருக்கும். ஆமா, அது ஒரு நல்ல ஒரு சூப்பர் சீன். அதை வந்து பேசுற மாதிரி 4 பேர் பேசியிருந்தாங்க. சபரி, காமருதீன், விக்ரம் அண்ட் பிரவீன் பேசியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சபரியிலேருந்து போயில. சபரி உண்மையாலுமே 1-2 இடத்துல போகதான் செய்யும். பட் கம்பேரிங் டு அது சபரி செமையாவே பேசினார், சூப்பரா பேசினார். அண்ட் பிரவீனுமே நல்லா பேசணும்னு உள்ள வரும்போதே தான் மறுபடியும் 7.5 இழுத்துட்டாங்களே எல்லாருமே. பார்வதி எஃப்ஜேக்கு இவங்களுக்கு மறுபடியும் தேவையில்லாத சண்டை. ஏங்க நம்ம இந்த நடிச்சு காமிக்கணும், இந்த ஏதாவது சம்திங் நம்ம ஏதாவது பண்ணி காட்டணும்னாவே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு டென்ஷன் ஆயிடும். எவ்வளோ சீனியர் எவ்வளோ இதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு டென்ஷனாக இருந்தா. இவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரவர் முன்னாடி நீங்கள் இவ்வளோ பஞ்சாயத்து பண்ணி அவர் அங்கேயே சொல்கிறாரு, பிக் பாஸ் எனக்கு வந்து நான் நல்லா பண்ணணும், இது பண்ணணும், இதுக்கு நடுவில் இவங்க சண்டை போடுறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு புரியல. கடைசியில் அது என்ன ஆகிடும், மைண்ட் பிளாக் ஆகிடும். நம்ம என்னெல்லாம் ஒரு கான்ஃபிடென்ட் வளர்த்து வச்சிருப்போமோ, ஆனால் பயத்தோட தான் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அது இந்த மாதிரிலாம் கலாட்டா பண்ணும்போது எப்படி இருக்கும் சொல்லுங்க, அது உடையும்ல. இந்தாட்டி யார் எவிக்ட் ஆவான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா நம்ம நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அப்சராக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்சரா இந்த 4-5 நாள்ல ஏதாவது ஒண்ணு பண்ணி ஜனங்க மனசுல இடத்த பிடிச்சி ஒண்ணு பண்ணா மட்டும்தான் அந்த வீட்டுல இருக்க முடியும். ஏன்னா விஜய் சேதுபதி அவர்களும் அட்வைஸ் கொடுத்துட்டாங்க, நீங்க கேம் ஆடுங்க அப்படின்ட்டு. பிக் பாஸும் இன்னைக்கு வந்து கன்ஃபெஷன் ரூம்ல நாமினேஷன் பண்ணும்போது சொல்லிட்டாரு. இன்னமும் உட்காந்து அவங்க அதே சாந்த நிலையிலேயே சுத்திட்டு இருந்தாங்கன்னா அது ஒரு அன்வான்ட் ப்ராப்பர்ட்டியா தான் வீட்டுல இருக்கும். நல்லா ஆடுற பிளேயரை எடுக்க போறாங்க, சும்மா சுத்திட்டு இருக்கிற பிளேயரை தூக்கி போடுறதுக்கு. சோ அப்சராக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்ப நம்ம அப்சரான் எழுதிரலாமாக்க இந்தாட்டி போனாட்டி? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எனக்கு தோன்ற அழுத்தமான ஒரு எலிமினேட் ஆகிற கண்டஸ்டன்ட் அப்சரா தான். ஏன்னா அப்சரா 0 இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே கிடையாதப்போ நம்ம அப்சரா வச்சு என்ன பண்றது? எல்லா இடத்துலயுமே ரொம்ப சாஃப்டா, அதுக்கு மேல வேற எதுவுமே பேச மாட்டேங்காங்க. அந்த ஃபேஷன் வாக், கேட் வாக், அந்த வாக் இருக்குல்ல ஃபேஷன் வாக், அதை தவிர என்ன பண்ணாங்க, விஹானா கிட்ட அங்கங்க உட்காந்து, இன்னைக்கு வேற உட்காந்து அவங்க பேர் வச்சிருக்காங்க பாருங்க, விஹானாவும் அப்சராவும் யார் பேரையும் மென்ஷன் பண்ணாம பெரிய கோழிங்க, சின்ன கோழிங்க, டேஞ்சரஸான கோழிங்க, யார் யார் எப்படி அட்டாக் பண்றாங்க, எப்படி தாக்குறாங்கன்றதை வச்சு ஒரு கான்வர்சேஷன். நான் என்ன சொல்றேன், அதை தாண்டி வாங்க, வெளியில வாங்க, மற்றவங்க எல்லாம் பாருங்க எப்படி விளையாடுறாங்க. நான் தான் சொல்றேன், சண்டை போட்டா நீங்க கெட்டவங்கன்னு கிடையாது, எதுக்காக பேசுறீங்கன்றது ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ அப்சரா வந்து இவ்வளோ சாஃப்ட் நேச்சரா இருந்தா பிக் பாஸ் வீட்டுக்கு வேலைக்கு ஆகாது. ஸோ இது ஒரு சைடு இருக்க. கனியை வந்து நாமினேட்டே பண்ண மாதிரி, கனி எல்லா இடத்துலயும் தப்பிக்கிறாப்பா, கனியை வந்து கிழிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கிட்டு பார்வதியும் திவாகரும் மாஸ்டர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அத பத்தி என்ன திவாகர் சொல்றாரு, கனி வந்து மெச்சூர்டுப்பா, கனி எல்லாருக்கிட்டுமே இதுவா இருக்கும். ஏன்னா கனி வந்து பார்வதிக்கு முன்னாடி வந்து பார்வதிக்கும் கனிக்கும் செட் ஆகல. இன்னைக்கு கனிக்கும் பார்வதிக்கு வேற நல்லா முட்டிக்கிச்சு. அதனால வந்து பார்வதியோட மைண்ட் செட் என்னன்னா, கனி கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கனி வந்து எப்போ பிக் பாஸ் போன வாரம் கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூம்ல பேசினாரோ, சமையல் கட்டிலே இருக்காதீங்க வெளியில வாங்க அப்படின்றது, அவங்க கேம் பேச ஆரம்பிச்சிட்டா. ஐ மீன் அவங்களோட கேம் வந்து நல்லாவே பேசுது. அண்ட் சாட்டர்டே சண்டே அவங்க ஒருத்தவங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி குறை சொல்றது சும்மா பூசி மழுப்பாம தெளிவா தைரியமாவே பண்றாங்க. ஸோ அவங்க கேம் ஸ்டார்டட், அவங்க நல்லாவே விளாடுறாங்க. ஸோ இப்போ பார்வதிக்கு என்னன்னா, ரம்யா வந்துட்டா, சபரி வந்துட்டான், எஃப்ஜே வந்துட்டான், கனி மிஸ் ஆயிட்டாங்களே. அவங்களும் ஒரு கன்னிங் கேம் தானே. நான் என்ன சொல்றேன், மேடம் நீங்க என்ன கேம் விளையாட்டுருக்கீங்க? எல்லாரும் கேம் விளையாட தானே அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதுல கன்னிங் என்ன, நொன்னிங் என்ன? நீங்க முதல்ல ஒழுங்கா இருக்கணும் மத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு. கனி எனக்கு தெரிஞ்சுங்க, கனி அவங்க எல்லாம் ஒரு நாமினேஷன் வந்தா ஸ்ட்ராங்கா இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. இப்ப தோணுது, நம்மள என்ன பேசணும், அவங்க என்ன பண்ணாங்கப்பா, ஜனங்க கை தட்டுற அளவுக்கு வாட் அப்படின்னு யோசிச்சேன் நான். பட் கனி வைக்கிறாங்க, பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க, அதை நவுந்து போறது கிடையாது. அவங்க முன்னாடி ஒரு விஷயம் நடந்ததுன்னா வச்சு. இன்னைக்கு பார்வதி நல்ல கேள்வி கேட்டாங்க, ஆனா அவங்க கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், சாப்பாடுல ஆவுன்னா உப்பள்ளி கொட்டிடுறாங்கப்பா. தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர், பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.